பாருங்க, எல்லாருக்கும் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு உடனே இன்னைக்கு நான் என்ன பேச போறேன், இட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். நிறைய பேருக்கு 1000 வருஷ அரசாட்சின்னு உடனே டெஸ்டினேஷன் நினைக்கிறாங்க. அல்லோ, தட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். 1000 வருஷ அரசாட்சிங்கிறது அந்த டெஸ்டினேஷன் போற பாதை. கையத்தட்டு பாருங்க, டிசைபிள் மைண்ட் செட் மலையில இருக்க சொல்லுது. மாஸ்டர்ஸ் மைண்ட் செட் இறங்கி உலகத்துக்குள்ள போகணும்டா. போய் தோண்டி பார்க்கணும், நோண்டி பார்க்கணும். எது எது குறைவோ அதை சரியாக மாற்ற வேண்டும். Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் நம்புகிறோம். Don't hesitate to worship your heavenly Father. அப்பாட்ட வந்து அப்பாவை ஆராதிக்கிறதுல நீங்கள் வெட்கப்படவே கூடாது. ஆமென். Yes. So feel free to worship the heavenly Father. Amen. So நிறைய பேர் பார்க்குறேன் worship டைமில் you are connected. கொஞ்சம் பேர் அப்படியே அடுத்த மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்க. You need not wait for the word. ஆமாம், the word will encounter you. உங்கள் வேலை அப்படியே கனெக்ட் ஆகிருக்கிறது. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. உள்ளத்தோடுனா அப்படி சிதறாம சிந்தாம வேடிக்கை பார்க்காம நம்ம மனசு திரும்ப 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 அந்த பழைய டீட்லேயே போய் கனெக்ட் ஆகும் பாருங்க. கிறிஸ்டியன் லைஃப் இட் இஸ் நாட் இன் விச் வி ட்ரஸ்ட், இன் ஹூம் வி ட்ரஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. அதாவது பைபிள் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. Exposing the sin or exposing the mistakes is devil's work. Covering the sin is God's work. Amen. உங்க வாழ்க்கையில் கூட தேவன் பாவங்களை என்ன செய்றாராம்? மூடுறாராம். கை தட்டுங்க. ஆமென். உங்கள் பிள்ளையை நீங்கள் வேற வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு பொது இடத்துக்கு வந்து உங்கள் பிள்ளை வந்து ஒரு அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி சொல்லுவீங்களா? இல்லை வேகமாக அதை மூடுவீங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. யோபு சொன்னான், கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொன்னான். யோபுவுக்கு தேவனை குறித்த பாதி அறிவு தான் இருந்தது. பைபிள் பாருங்க, நீதிமான் வேறு புத்திமான் வேறு. பைபிள் ரெண்டு பேரும் வித்தியாசப்படுத்துது. எல்லா நீதிமான்களும் புத்திமான்கள் அல்ல. நீதிமான் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். புத்திமானோ எடுத்துக் கொள்ளப்படுகிறான். கையத்தட்டே. ஆமென். யோபு ஒரு நீதிமானா? அதிலே நிறைய பிரச்சனை இருக்கு. சன்மார்க்கனா நீதிமானான்? ஒருவேளை உங்கள் வார்த்தையின்படி நீதிமான் என்று எடுத்துக்கொண்டாலும் அவன் புத்திமான் அல்ல. ஏனென்றால் யோபு சொன்னான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று. ஆனால் தேவனோ தீமையை செய்கிறவர் அல்ல. ரிதம் கொடுப்பா. ஓ, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் ஆக்குகிறார். கையை தட்டி நன்மையான எந்த ஈவும்
பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையானவைகள் மட்டும்தான் அங்கிருந்து வருது, தீமையானது அங்கிருந்து வருவது இல்லை. அப்ப நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி மேட் இன் ஹெவன் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. சில கடைகளுக்கு போகும்போது நம்ம கேட்போம், சார் இந்த இது இல்லையா சார்? நான் சொல்லுவேன், சார் பிராண்டட் ஒன்லி சார், எங்கள்கிட்ட பிராண்டட் மட்டும்தான், இது பிராண்டட் ஷோரூமு, அதனால எங்கள்கிட்ட பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும். சார் அது சைனா சார், அந்த தெரு ஓரத்தில் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சார், இங்கே முடியாது சார் அப்படின்னு வாங்கி. ஏன்னா அந்த ஷோரூம் வந்து எப்பவுமே பிராண்டட் தான் அனுப்புவாங்க. அப்போ பரலோகம் சொல்லுது, நன்மையான எந்த இதுவும் சார் பூரணமான எந்த வரமும் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கையை தட்டி நன்மையான எந்தவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் இறங்கி வருகிறது. அதோட வசனம் முடியல. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும். கையத்தட்டு. சில நேரம் நன்மை, சில நேரம் தீமை தருகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். உங்க லைஃப்ல என்ன மிஸ்டேக் நடக்காது, உங்க லைஃப்ல தோல்வியே கிடையாது, உங்க லைஃப்ல வெட்கம் அனுபவிப்பதில்லை. எப்பவுமே வெற்றி 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 வெற்றி. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் பிரசங்கியாய் இருப்பதை விட நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதாவது இந்த அப்போஸ்தலர் 1:8 என்பது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வசனம் என்று நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் விசுவாசிகளை பார்த்து நீங்கள் எனக்கு சாட்சின்னு சொல்லல, தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியார். சாட்சினா என்ன? சாட்சினா என்ன? ஒருத்தர் சொல்றாரு இந்த இடத்துல இருந்து, சார் நான் அந்த கொலையை நான் செய்யவே இல்லை சார் அப்படின்றாரு. அப்ப இவர் சொல்ற இந்த வார்த்தை உண்மைதான்ற யாராச்சும் சாட்சி இருக்கீங்களா? இன்னொருத்தர் வராரு, ஆமா சார் அவர் கொலையை செய்யவே இல்லை, ஏன்னா கொலை நடக்கிற இடத்துல அவர் இல்லாம என் கூட அவர் இருந்தார் சார், அதனால கொலையை அவர் செய்யல சார். இப்ப நான் என்ன செய்யறேன், இவர் சொன்னதை நான் திரும்ப சொல்லல, இவர் சொன்னது உண்மைதான்றதுக்கு நான் சாட்சி சார்ன்றேன். அப்ப நம்ம எல்லாரும் கடவுள் சொன்னதை சொல்றதுக்கு இங்க இல்ல, கடவுள் சொன்னது உண்மைன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை மறுபடியும் பேசுவதற்கு நான் இங்கே இல்லை. என்னிடத்தில் வருகிற உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் என்பது இயேசுவின் போதனை. நான் வந்து சொல்றேன், அது உண்மைதான் சார், என் வாழ்க்கையில் அதை பார்த்தேன் சார். ஹெல்த், ப்ராஸ்பெரிட்டி, லவ், ஜாய், பீஸ் எல்லாத்துலயுமே நீங்க நினைக்கிற 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு இயேசு ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஜனங்களுக்கே ஒரு கொடுக்கல, அப்பத்தை பிட்டு முதலாவது தம் சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் வாங்கிதான் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது the Holy Spirit and witness அதாவது being connected with Holy Spirit, it will make you a witness. பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது உங்களை சாட்சியாய் மாற்றுகிறது. ஆவியானவரோடு இருக்கிற உறவு பாருங்க, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பத்தராரு, ஆவியானவர் அதை செயல்படுத்துறாரு. Jesus he said what to do, but Holy Spirit he says how to do. இயேசு இதை செய்யணும்னு சொன்னாரு, அல்லது வந்து இப்படி பண்ணுங்கடா இதை செய்யுங்கடான்னு சொன்னாரு. ஆனா ஆவியானவர் அதை எப்படி செய்யணும்னு சொன்னாரு. மில்லினியம் இயர்ஸ் ஆரம்பமாகிவிட்டது, 1000 வருஷ அரசாட்சி என்கிற தலைப்பிலே தொடர்ந்து பேச போகிறோம். நியூ ஏஜ், 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகி விட்டது. நம்ம எல்லாருக்கும் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு உடனே இன்னைக்கு நான் என்ன பேச போறேன், இட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். நிறைய பேருக்கு 1000 வருஷ அரசாட்சின்னு உடனே டெஸ்டினேஷன் நினைக்கிறாங்க. அல்லோ, that is not a destination. 1000 வருஷ அரசாட்சின்றது அந்த டெஸ்டினேஷனுக்கு போற பாதை. கையத்தட்டு, கையத்தட்டுங்க. பிசாசு ஒரு பெரிய பொய் சொல்லி வச்சுட்டான் சார். 1000 வருஷ அரசாட்சியா ஃபைனல் ஸ்டேஷன். ஸ்டேஷன் கிடையாது சார். சார் ஸ்டேஷன் வந்து 1000 வருஷ அரசாட்சி இல்லை சார், அந்த ஸ்டேஷனுக்கு போற பாதை தான் சார் 1000 வருஷ அரசாட்சி. இதை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டியோ அப்ப தெரியும் நம்ம அந்த பாதையில இருக்கோம். அதனால 1000 வருஷ அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. கைத்தட்டி. வாழ்நாளெல்லாம்
நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. கிறிஸ்தவருடைய கனவு என்ன தெரியுமா? 1000 வருஷ அரசாட்சி. யூதருடைய கனவு என்ன தெரியுமா? மேசியா. ஆனா ஒரு கனவு மட்டும் இருந்தா போதாது, அறிவு இருக்கணும். ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. மேசியாவுக்கு வெறிபிடிச்சு அலைஞ்சவங்க யூதர்கள், வெறிபிடித்து அலைந்தவர்கள் யூதர்கள். யூதர்கள் வெறிபிடிச்சு திரிறாங்க மேசியாவுக்கு. ஆனா மேசியா வந்தார், நின்றார், வென்றார், சென்றார். ரொம்ப மேசியா பத்தி பேசுறாங்க. அவங்க பெரிய பக்திமான் நினைக்க கூடாது. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அப்ப மேசியா மேல வெறிபிடிச்சு தெரிஞ்சவன் வந்த மேசியாவை பார்க்கல. எலியா மேல வெறிபிடிச்சு தெரிஞ்சவன் வந்த யோவான் ஸ்நானன் பார்க்கல. அப்படிதான் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வெறிபிடிச்சு தெரியுது. 1000 வருஷ அரசாட்சி உன்னை சுத்தி ஸ்டார்ட் ஆச்சு மகனே, அதை நீ பார்க்கல. வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் என்பது போல ஒரு தீர்க்கதரிசியின் சத்தம் என்று புறப்பட்டு வருகிறது. உன்னை சுத்தி 1000 வருஷ அரசாட்சி ஸ்டார்ட் ஆகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஏறக்குறைய பல ஏஜஸ், உலக தோற்றம் முதல் கடைசி வரைக்கும் பல காலங்கள் வருகிறது. அதுல ஒரு காலம் தான் 1000 வருட அரசாட்சி. அங்கதான் கம்ப்ளீட்டா டெவில் வந்து என்ன செஞ்சிருக்கிறான்? கம்ப்ளீட்டா காலியாயிருக்கிறான். அந்த இடம் தான் 1000 வருஷ அரசாட்சி. ஏறக்குறைய 6 காலங்கள். 7வது காலம் தான் 1000 வருஷ அரசாட்சி. அந்த 6 காலத்தையும் பார்த்தா தான் 7வது காலத்தை படிக்கணும்னா 6 காலத்தை நீங்க படிச்சீங்கன்னா தான் 7வது காலத்தில் என்ட்ரு ஆகிறத படிக்க முடியும். சார் பழைய காலம் எப்படி வந்து இன்னொரு காலமா மாறுச்சு நீங்க பார்த்தா தானே சார் இந்த காலம் எப்படி மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரு +2 போறவன் இதுக்கு முன்னாடி Q&A அப்படின்னு ஒரு புக் படிக்கிறான், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி கேள்வி எப்படி கேட்டுக்கிறாங்க, எதை அடிக்கடி கேட்டுக்கிறாங்க என்பதை பார்த்து அதன்படி அடுத்தது தன்னை செய்யலாம் ரெடி பண்றான். இந்த 6 காலத்தை பாருங்க. ஒன்னு ஏதேன் தோட்டத்தில் இன்னசென்ட் ஏஜ், அடுத்து மனசாட்சியின் காலம், அடுத்து மனித ராஜ்யத்தின் காலம், அடுத்து வாக்குத்தத்தத்தின் காலம், அடுத்து நியாயப்பிரமாணத்தின் காலம், அடுத்து கிருபையின் காலம், அடுத்து 1000 வருஷ அரசாட்சி காலம். இந்த எந்த காலத்திலும் இடையில வானத்திலிருந்து ஒரு பெரிய லைட் வந்து அப்படி வந்து இதோடு இந்த காலம் முடிவடைந்து விட்டது. இதோ இன்று முதல் புதிய கேலண்டர் போல என்ன செய்யறோம், புது காலம் துவங்கி விட்டது அப்படின்னு எங்கேயுமே நடக்கல. ஒரு காலத்துல இன்னொரு காலத்துல நுழைஞ்சத எந்த மனுஷனுக்குமே தெரியாம நுழைஞ்சிருக்கிறாங்க. கைத்தட்டுங்க. ஆமென். அவர்கள் நுழைந்த உடனே பெரிய மாற்றங்கள் எல்லாம் வெளியரங்கமா மேனிஃபெஸ்டடா இல்ல. அவங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் மாற்றம் வந்துச்சு. மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நுழையல. நீங்க நான் பேச போற பெரிய விஷயம் என்னவென்றால், எல்லாம் சரியாக இருப்பது 1000 வருஷ அரசாட்சி அல்ல, எல்லாவற்றையும் சரியாக மாற்றுவதே 1000 வருஷ அரசாட்சி. கர்த்தர் எனக்கு தெளிவா சொன்னாரு. எல்லாம் சரியா இருக்கிறது 1000 வருஷ அரசாட்சியும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல, எல்லாத்தையும் சரியாக்குறது 1000 வருஷ அரசாட்சி. நீ என்ன சொல்ற? 1000 வருஷ அரசாட்சி வந்த உடனே அந்த முதல் நாளே பம்பர பம் அப்படின்னு பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற. தப்பு. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றம் வரும். நீ மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி வரும் நினைக்கிற. இல்ல மகனே, ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றம் வரும். அப்ப ஆட்சி வரும்போது மாற்றம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் ஆட்சி வந்த பிறகு மாற்றம் வரும். எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னபோது 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகிவிட்டது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பமாகுது. நல்லா கவனிங்க. இதுக்கடையில் ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வரும். 1000 வருஷம்னா 1000 வருஷம் தானே, இயேசு வந்துட்டு போய் 2000 வருஷம் ஆச்சுல அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆமா. அப்ப ரோமர்களுடைய கணக்குப்படி 1000 அப்படின்னா 1000 கிடையாது. 1000 அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். மில்லினியம் இயர்ஸ் அப்படின்னா இன்ஃபினிட்டி, அதாவது ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கைத்துக்கு வரைக்கும். That is what 1000. ஓகே, மேட்ருக்கு வருவோம். அப்ப நல்லா கவனிங்க. 1000 வருஷ அரசாட்சி என்றால் ஒரு 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 ராஜ்யத்தை கைப்பற்றுவது. கைப்பற்றி தேவனுடைய ராஜ்யம் அங்கு வரும்போது அங்கே அவருடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது. We have started experiencing such a blessings in our life. உங்களுக்கே தெரியல, அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இயேசு சொன்னார் இல்லையா, நான் உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். உலகம் கொடுக்கவும் அந்த சமாதானத்தை கொடுக்கவும் முடியாது, உலகம் அந்த சமாதானத்தை
எடுக்க முடியாது என்றார். அதை நான் உங்களுக்கு இலவசமாய் தருகிறேன். அந்த சமாதானத்தை உலகம் எடுக்க முடியாதுன்னாரு. இதான் ஏசாயா சொன்னா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் கையை தருகிறது. ராமே, என் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சி இருக்கிறவர்கள் நான் பார்க்கிறேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் நான் பார்க்கிறேன், அவர்களோடு நான் உறவு வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கை அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல்கள். இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எப்படி நம்ம 1000 வருஷத்துக்கு நுழைஞ்சோம் அப்படின்ற பத்தி நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க the every following age is the transformation of the previous age. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலமும் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் a manifestation. ஏதோ அப்படி நேரா வந்து ஒரு ப்ராமினன்ட் ஒரு மேனிஃபெஸ்டேஷன், விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு காலம் வந்துருச்சுன்னு பாருங்க, பழத்தை கடிச்ச உடனே இன்றிலிருந்து மனசாட்சி காலம் ஆரம்பித்து விட்டது. நேரம் இப்பொழுது 12 மணி 3 நிமிடம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, மனசாட்சியின் காலம் ஆரம்பித்து விட்டது. அப்படி சவுண்ட்லாம் வரல. இவனுக்கே தெரியல உள்ள நுழைஞ்சிட்டோன்னு. சரி, பழத்தை சாப்பிட்டான். முள்ளும் குறுக்கும் உனக்கு பிறப்பிக்கும் என்று சொன்ன உடனே ஆதாம் வெளியில வந்த உடனே உலகம் ஃபுல்லா முள்ளுக்காடா இருந்துச்சா? இல்ல. கையத்துக்கு இல்ல, உலகம் நல்லா தான் இருந்துச்சு. ஆட்சி மட்டும் மாறிடுச்சு. உடனே அடுத்த நாள் முள்ளுக்காடா மாறல. அப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? பல வருஷம் ஆச்சு, பல 1000 வருஷம் ஆச்சு அட்வர்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. பிசாசுத்தரோட வல்லமை அப்படியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சான், மனுஷன் மூலமா பரப்ப ஆரம்பிச்சான். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு நுழைஞ்ச உடனே இல்லை, ஆனால் மாறிச்சு. அப்படியே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நுழையும் போது வேற மாதிரி இருந்தாலும் சீக்கிரத்தில் அது எல்லாம் மாறப்போகுது. அதனால தான் நீங்கள் பாருங்க, என்னப்பா என்ன சாங்க மாறப்போகுது? எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, அவர் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, ஜம் 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 எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, அவர் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, கையை தட்டி மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறினதுக்கு அப்புறம் அரசாட்சி வராது. அரசாட்சி வந்த பிறகுதான் மாற்றம் வரும். கையை தட்டி 1000 வருஷ அரசாட்சியை பற்றி படிக்கலாம். அவன் பைபிள் எடுத்தா நீங்க நிறைய வந்து வெளிப்படுத்தல பார்க்கலாம், வந்து இதுல பார்க்கலாம், வந்து ஏசாயால பார்க்கலாம். நான் ஏசாயால பார்ப்போம் அப்படி எனக்கு நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஆவியார் ஞாபகப்படுத்தினேன். அந்த வசனத்தை போய் எடுக்கணும் அப்படின்னு. உடனே அந்த வசனம் எங்க இருக்கு தேடி போய் பார்த்தா அந்த சாப்டரே மில்லினியம் இயர்ஸை பத்தி சொல்லுது. இப்போ அது மில்லினியம் இயர்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ இருக்கதான்னு கேட்பேன். இப்போ இருக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அப்போ அது மில்லினியம் இயர்ஸ் தானே அப்படின்னு நான் வாசிங்க. 35 1 வாசிங்க. அது அழகா பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்த பிறகு அவருடைய அரசாட்சி வந்தோன்னு இந்த பூமியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். வாசிப்போம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எத்தனை பேர் வாழ்க்கை வனாந்திரமா இருந்து இன்னைக்கு செழிச்சிருக்கு? கை தட்டி முதல் ஒரு தடவை. ஆமென். வனாந்திரம் மாறப்போகுது, செழிப்பாக மாறப்போகுது, என் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது, மாறப்போகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. எங்கிட்டாச்சும் ஒரு தூதன் வருவான் பம்பரப்பான், தயவு செய்து நான் சொல்றேன், இந்த டிராமாட்டிக் மைண்ட் செட்டை எடுத்து போடுங்க. இயேசு சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாயிராது. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இன்னும் பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே முக்குல உட்கார்ந்து அழுது மூக்க சீந்தி குழிக்குள்ள போயிடக்கூடாது. உங்கள் சுதந்திரமும் உங்கள் ஆளுகையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு 2000 வருடம் ஆயிற்று. ஒழுங்கின்மை எப்படி ஆதியாம் முதல் அதிகாரத்தில் ஒழுங்காய் மாறியதோ அப்படி உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை ஒழுங்கினங்களும் ஒழுங்காய் மாறுகிற ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர் வார்த்தையினாலே சரிபடுத்தினார், நாமும் வார்த்தையினால் சரிபடுத்துகிறோம். 2 விதமான கிறிஸ்டியன் லைஃப் இருக்கு. ஒன்னு தேவனுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, இன்னொன்னு தேவனை போல செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒன்னு ஆக்டிங் as a son of God, இன்னொன்னு ஆக்டிங் as a God, acting as God.
தேவனை போலவே செயல்படுவது. பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன் இருக்கு பார்த்தீங்களா, மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், அதுல இருந்தப்ப அப்படியே வந்து ஆஹா தேவனுடைய பிரச்சனை பயங்கரமா இருக்கு, இங்க எனக்கு ஒரு கூடாரம் உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்க அப்படியே தங்கிடலாம் நான் இருக்கிறேன். அப்ப ஒரு குரூப் என்ன செய்யுது, கடவுளுடைய பிரசன்ஸ் தன்னை ஒழிச்சுக்குது. தட் இஸ் வாட் பீட்டர்ஸ் மைண்ட் செட். நான் பீட்டர்ஸ் மைண்ட் செட்டும் பால்ஸ் மைண்ட் செட்டை இப்போ உங்கள்கிட்ட பேச போறேன். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். பேதுரு எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவன். அப்படியே பாட்ட பிறகு ராம் திரிகிரு ராம் திரிகிரும் சிக்காங் கிஞ்சிக்கிரு ராம் திரிகிரு ராம் திரிகிரும் சிக்காக் கிச்சிக்காங் ராம் திரிகிரு ராம் திரிகிரும் சிக்காக் சிக்காக் ராம் திரிகிரு ராம் திரிகிரும். ஆனா பேதுரு பெரிய பயந்தாங்குழி. அவன் வந்து பாருங்க, இங்கே இருப்போம் எஸ் நான் சொல்றேன், இங்கே இருந்தா கதை ஆகாதுப்பா, இறங்கி உலகத்துக்குள்ள போகணும். கை தட்டுங்க, இறங்கணும்னா. ஏன்னா அங்க ஒருத்தன் தான் பிள்ளை படுற பாட கேட்டு அழுதுகிட்டு இருக்கிறான், அங்க ஒருத்தன் சம்பள உயர்வு இல்லாம அழுதுகிட்டு இருக்கிறான், அங்க ஒருத்தன் குடும்பத்தை காப்பாற்ற வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றதுக்கு தேவன் மலையிலிருந்து இறங்கி வராரு. கை தட்டு வருது அவருக்கு. பாருங்க, டிசைபிள் மைண்ட் செட் மலையில இருக்க சொல்லுது, மாஸ்டர்ஸ் மைண்ட் செட் இறங்கி உலகத்துக்குள்ள போகணும்டா, போய் தோண்டி பார்க்கணும், நோண்டி பார்க்கணும், எது எது குறைவோ அதை சரியாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் விரும்புகிற அந்த 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே களை கட்ட ஆரம்பிக்கும். கையை தட்டி வந்தவர்களாமே, அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை சுற்றி இருக்கிற உலகம் மாத்த வார்த்தையினால நீ மாத்த இந்த உலகம் புதிய எருசலேமை பார்க்கும் என்று நான் சொல்கிறேன். ஒருவேளை இதை நீ நம்பாமல் போனால் மறுபடியும் 1000 வருஷம் கழிச்சு இதே செய்தி நீ நம்பித்தனாக வேண்டும். அன்னைக்கு ஒரு மறுரூபம் வரும், அதுவும் இதே செய்திலாம் வரும். So you cannot neglect this message because every age is the transformation of the previous age. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நுழைஞ்சிருச்சு. அது எவ்வளவு ஸ்பீடா நடக்கும் தெரியுமா? கடுகு விதை மாதிரி ஒரே நாள் நைட்ல வளர்ற மாதிரி, புளித்த மாவு ஒரே நாள்ல எல்லாத்தையும் புளிக்க வச்ச மாதிரி, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட உங்கள் மூலமா இந்த உலகம் புளிக்க போகிறது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். You see, this is what the purpose that God has chosen us. நம்மளை அழைச்சது கூடாரத்தை போட்டு உட்கார்றதுக்கு இல்ல, எந்திரிச்சு வந்து அழுது கொண்டிருக்கிற கண்ணீரை துடைப்பதற்காக, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பூமியில கொண்டு வந்து கொடுப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மறுரூப மலையில் அமர்ந்திருப்பதற்கல்ல, இறங்கி வந்து அழுது கொண்டிருக்கிற தகப்பனுடைய கண்ணீரை துடைத்து அந்த பையனை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி 9 பேர் செய்ய முடியாததை இந்த 3 பேரோடு போய் இயேசு செய்து முடித்தது போல இந்த பூமியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப என்ன செய்யணும்? பூமி மாறினாதான் 1000 வருஷ அரசாட்சி நிறைவு பெறுது, அது அழகாகுது. அப்படின்னா இப்பவே நீங்க அந்த அரசாட்சிலாம் இருக்கிறீங்க. உங்களை சுத்தி ஒரு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுது. அதை இயேசு சொல்றார், உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் ஃபர்ஸ்ட் வந்துருது. அப்போ உங்களுக்குள்ள வரும்போது வெளியில நெகட்டிவா இருந்தாலும் உங்களுக்குள்ள எல்லாம் பாசிட்டிவாவே நடக்கும். அடுத்து உங்களுக்குள்ள பாசிட்டிவா நடந்துக்கிறது, உங்களை சுத்தி பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து போகிற இடமெல்லாம் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு பரலோகத்தில் ஒரு தூதன் வரமாட்டான், நீயும் நானும் மட்டும்தான் செய்யணும். பொறுப்பை உணர்ந்தவர்களாய், அறிவை அறிந்தவர்களாய் நாம் எழுந்திருக்கும் போது நம்மை சுற்றி ஒரு பெரிய 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிக்கிறோம். எத்தனையோ பேர் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நுழைஞ்சிருக்கீங்க சார், ஆனா எவன் புரிஞ்சுக்கிட்டோன்னா என்ஜாய் பண்றான். ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, the transformation of the previous age is called the next age அப்படின்றது இங்க அழகா புரியலாம். ஏன்னா இது 1000 வருஷ அரசாட்சியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். ஆமென். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பார், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடல்வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். எங்கெல்லாம் வலு சர்ப்பம் பெரிய பெரிய உலகத்தான் ஜாம்பவான்லாம் அப்படி படுத்து கிடந்தானோ
அவனெல்லாம் எத்தி மிதிச்சு வெளியே தள்ளி அங்க போய் நீயும் நானும் ஒரு கையை தட்டி வந்துடுவ. ஆமே, பழையதெல்லாம் மாறப்போகுது, புது உலகமாக மாறப்போகுது, புது யுகமாக மாறப்போகுது, புது வாழ்க்கையாக மாறப்போகுது. பழையதெல்லாம் மாறப்போகுது, ஓ ரபலாஷே உலகமாக மாறப்போகுது, புது யுகமாக மாறப்போகுது, புது வாழ்க்கையாக மாறப்போகுது. வாட் இஸ் மில்லினியம் இயர்ஸ்? அந்த 1000 வருஷ அரசாட்சினா என்ன? த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் சொல்றாரு, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் நீரூற்றாகும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும், அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, வழியும் இருக்கும். பாதை சொல்லுங்க. 1000 வருஷ அரசாட்சி. இட் இஸ் நாட் a destination, it is a pathway to reach the destination. கையை நல்லா தட்டி. ஆமென், ஆமென். Come on.